சாப்பாடு போடுங்க நான் போலான்ட்டு சாப்பாடு போட்டு சாப்பாடு போட்டா ரசம் ஊத்தியாச்சு. வெறும் ரசத்தை பிணைஞ்சு வெங்காயம் வெட்டி சாப்பிடலான்ட்டு இருக்கிறேன். மறுபடியும் கதவு தட்ட பண்ணுச்சு இவரு. பாஸ்டர் ஒரு நிமிஷம் கதவு திறங்கன்னா திறந்தா என்ன பிரதருங்கிறேன். இவ்வளோ பெரிய டப்பால 1 மாசத்துக்கு தேவையான மல்லிகை ஜாமான் அங்க இருக்கு. 1 மாசத்துக்கு தேவையானது. என்ன பிரதர் அப்படின்னு போய் எடுத்து பார்த்தா சன்ரைஸ், ப்ரூ காபி தூள், கோல்டு வின்னர் அப்படி ஒரு சரமா தொங்குது. நானே கடை வைக்கலாம் மாட்டிருக்கு. நிஜமாலும் சொல்ல நானே கடை வைக்கல மாட்டிருக்கு. கோல்டு வின்னர் அது ஒரு 10 பாக்கெட் கிடக்குது. 1 லிட்டர் பாக்கெட் சொல்றேன். அது ஒரு 10 லிட்டர். அப்படியே ப்ரூ காபி தூள், சன்ரைஸ் தூள், உப்பு, மிளகா, அந்த ஆச்சி சாம்பார் தூள் அப்படியே லைனா கிடக்குது. ஃபர்ஸ்ட் நான் வீட்டுக்கு கீரை வாங்கிட்டு போலான்ட்டு போனேன். உங்க ஆசீர்வாதம் ஸ்டோர் இருக்கு. அவங்க கிறிஸ்தவங்க. வீட்டுக்கு ஜாமான் வாங்கலான்ட்டு போனேன். கீரை வாங்கலான்ட்டு போனேன். அப்போ போனேன். என் பொண்ணு வந்து திடீர்னு ஸ்நாக்ஸ் கேட்டா கடைக்கு போனேன். திடீர்னு என்னமோ தெரியல உங்களுக்கு ஏதாவது வாங்கணும் போல இருந்துச்சு. நேரா போனேன். போன உடனே கோல்டு வின்னர் தான் 1 லிட்டர் வாங்கினேன். வாங்கிட்டு திரும்பினாரு. மறுபடியும் ஆண்டர் பேசினாரு. இல்ல நீ 1 மாசம் தேவையா வாங்கி கொடுனாரு. நான் போனேன். மறுபடியும் எல்லாத்தையும் 1 மாசம் தேவையானது வாங்கிட்டு நேரம் வந்துச்சு. வச்சுட்டு பாஸ்டர் நான் உடனே கிளம்புறேன் அப்படின்ட்டு டீயாவது குடிச்சு போங்க. இல்ல நான் போறேன்ட்டு போயினாரு. நான் திறக்கிறேன். 1 மாசம் தேவையான ஜாமான் இருக்கு. உள்ள 500 ரூபாய் தாள் இருக்கு. நான் அப்பதான் நினைச்சேன். ஆண்டவர்ட்ட போய் நன்றி சொன்னேன். 7 அதிகாரம் தான் படிச்சேன். 7 அதிகாரம் படிச்சேன். அந்த மன சங்கடத்திலையும் கையில காசுலயே அந்த 7 அதிகாரம் படிச்சேன். ஆண்டவர் 7 நாளைக்கு சந்திப்பாருன்னு பார்த்தா 1 மாசத்துக்கு தேவையானதை கர்த்தர் சந்தித்தார். கரங்களை உயர்த்தி நல்ல ஒரு அல்லேலூயா. உண்மையா சொல்றேன். வசனத்தை படிக்கிறவர்களை கர்த்தர் மறக்கவே மாட்டார். என் வேதத்தை நீ மறந்தாய் நானும் உன் பிள்ளைகளை மறப்பேங்கிறார். ஆமே. நல்ல வார்த்தையை பாஸ்டம்மா பேசினாங்க. நல்ல கரங்களை தட்டி பாஸ்டம்மாவை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். வல்லமையாக பயன்படுத்துவாராக. இனி சண்டேஸ்ல ஆமேன். நான் எப்பயாவது மாசத்துக்கு ஒரு டைம் 2 இனி அடிக்கடி வெளியே போலான்னு பாக்குறேன். அல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி நல்ல ஒரு ஆமேன். ஆமேன். ஆகவே இந்த ராத்திரி வேளையில கர்த்தர் இன்னைக்கு உங்களோட பேசுவாராக. ஆமா. நீங்க ஜெபம் பண்ணி நீங்க தூங்க போகும்போது சொல்லுங்க, என் கூட பேசுங்க ஆண்டவரே. என் கூட பேசுங்க ஆண்டவரே. உங்க கூட கர்த்தர் பேசுவார். இரைச்சல் சத்தம் கேட்கப்படும். அவன் வசனத்தை அனுப்பி குணமாக்குவார். சத்தியத்தின் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். குமாரன் விடுதலையாக்கும். மெய்யாக விடுதலையாவீர்கள். எல்லாம் எழுந்து நிற்போம், எழுந்து நிற்போம், எழுந்து நிற்போம். கர்த்தர் நம்மோடு பேசின வார்த்தைகளுக்கு இரைச்சல் சத்தம் கேட்கப்படுவதாக. எல்லாரும் கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவரே எங்க வாழ்க்கையில ஒரு சத்தம் கேட்கப்படட்டும். எங்க வாழ்க்கையில ஒரு சத்தம், அது சந்தோஷத்தின் சத்தமா மாறட்டும், சமாதானத்தின் சத்தமா மாறட்டும். இரைச்சல் சத்தம் கேட்கப்பட்டு ஆண்டவரே தகப்பனே ஸ்தோத்திரம், உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று காலுண்டி நின்றது போல ஒரு சத்தம் கேட்கப்படுவதாக. மகிமையினால கிருபையினால் நிரப்புங்க. ஆசீர்வதிங்க. இந்த சுகமளிக்கும் ஆராதனைக்கு வந்த ஆராதித்து வார்த்தையை கேட்டு வார்த்தையை கொடுத்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிச்சு பலப்படுத்துங்க. படைக்க போற காணிக்கலை ஆஸ்வதிங்க. நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில நன்மைகளையும் திரளாய் கொடுத்து வழிநடத்துங்க. தகப்பனை ஆசீர்வதிங்க, கிருபிச்சிங்க. உம்முடைய நாம மாத்த மகிமைப்படுத்தாது. இயேசுவின் மூலம் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும். ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஆசமா பார்த்து நல்லா பேசுனீங்கன்னு வாழ்த்து சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா. உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றேன். பைபிள் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நோட்ல எழுதி வச்சுட்டு ஒரு நாள் வரும்போது என்கிட்ட கேளுங்க. ஒரு நாள் வரும்போது உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கும். பைபிள் படிக்கும்போது கட்டாயம் நமக்கு ஒரு டவுட் வரணும். ஏன்னா டவுட்னா கேள்வி வரணும். இது ஏன் சொல்லப்பட்டிருக்கு, எதனால? நீங்க பைபிள் படிச்சீங்கன்னா வரும், படிக்கலைன்னா வராது. அதனால பைபிளை படிங்க. அப்படி நோட்ல எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா அதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதை வச்சு ஜெபத்துல நீங்க ஜெபிக்கும் போது நிச்சயமா கர்த்தர் அற்புதம் செய்வாரு. ஆமென். காணிக்கை கொண்டு